100க்கும் மேற்பட்ட கிராமங்களை கொண்ட கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் கோரைப்பாய் தயாரிப்பே பிரதான தொழிலாக உள்ளது. ஆவூரில் கோரைப்பாய்கள், கல்யாண பாய்கள், டிசைன் பாய்கள், பெயர் குறித்த பாய்கள், பந்திப்பாய், ரங்கோலி பாய் என பல வகை பாய்கள் நெய்யப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. நெல் மற்றும் மணிலா சாகுபடி அதிக அளவு நடைபெறுவதால் விவசாய தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாக உள்ளது கீழ்பெண்ணாத்தூர். குக்கிராமங்களுக்கும் சாலை வசதி செய்யப்பட்டிருப்பதும் நீண்டகால கோரிக்கையான மங்கலம் கிராமத்தில் உள்ள போர்மன்ன லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு புதிய தேர் செய்யப்பட்டிருப்பதும் தொகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. விவசாயிகளின் கனவு திட்டமான நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு திமுக அரசு 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது உழவர் உள்ளங்களை நெகிழ வைத்துள்ளது. தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை மேம்படுத்தவும் செயல்படுத்தவும் 42.7 கோடி தற்போது நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டிருக்கிறார். இந்த திட்டம் சிறப்பாகவும் விரைவாகவும் காலதாமதமின்றி தோல்வி இல்லாமல் விரைவாக நடைபெறணும் தான் விவசாயிகள் எல்லாம் விரும்புகிறோம். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரியும் புதிய பேருந்து நிலையமும் அமைக்க வேண்டும் என்பவையே முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. அனைத்து கிராமங்களுக்கும் பேருந்து வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜிஎஸ்டி வரி உயர்வு, கோரைப்புல் விலை அதிகரிப்பு, நெசவு இயந்திரங்களின் பராமரிப்பு செலவு போன்ற காரணங்களால் பாய் நெய்யும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் பாய்களை சந்தைப்படுத்த அரசு உதவி செய்ய வேண்டும் என்பது பாய் நெய்பவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இலவச மின்சாரம் வழங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செலவு கோர வேலை அதிகமாயிடுச்சு, சாய வேலை அதிகமாயிடுச்சு, கூலி எல்லாம் அதிகமாயிடுச்சு, எல்லாம் கணக்கு பண்ண கடைசியில் நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃப்ரீ கரண்ட் தான் பண்ணி கொடுத்தாலும் நம்மளுக்கு அதாவது 5000 10,000 சேமிப்பா நிற்கணும். அதுவும் பண்ணல இன்னும். இப்போ 2026 சட்டமன்ற தொகுதி தேர்தலில் வரும்போது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நம்மளுக்கு ஃப்ரீ கரண்டா பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். 2011ஆம் ஆண்டு திருவண்ணாமலை தொகுதியில் இருந்து பிரிக்கப்பட்டு புதிய தொகுதியாக கீழ்பெண்ணாத்தூர் உருவானது. அந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவும் 2016 மற்றும் 2021 தேர்தலில் திமுகவும் வெற்றி பெற்றன. ஹாட்ரிக் வெற்றியை திமுக பதிவு செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு தொகுதியில் நிலவுகிறது.